ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 22 வசனம் 11. என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து நெருங்கியிருக்கிறது, சகாயரும் இல்லை என்பதே. தேவ பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் ஆபத்தான சூழ்நிலை நெருங்கி வருவதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் தன்னை அதிகமாய் நேசித்த மனிதர்கள் தன்னோடு கூட இருப்பார்கள் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்களோ இவர்களுடைய ஆபத்தில் தலையிட்டு அந்த ஆபத்து தங்கள் பக்கம் திரும்பிவிடுமோ என்ற பயத்தில் இவர்களை விட்டு விலகி தூரமாகி போவார்கள். தன்னை நேசித்த மனிதர்கள் தன் ஆபத்தில் தன்னை விட்டு தூரமாகி போனதைப் போல தான் நம்புகிற தேவனும் ஆபத்தில் தன்னை தனிமையில் விட்டுவிட்டு தூரமாய் போய்விடுவாரோ என்ற பயத்தின் வெளிப்பாடே இன்றைய வேத தியான வசனமாகும். கர்த்தரை அவருடைய அன்பை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டால் இவ்வாறு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு வருவதில்லை. நாம் கர்த்தராகிய இயேசுவை ஒருபோதும் மனிதர்களோடும் அவர்களுடைய சுபாவத்தோடும் ஒப்பிடவே கூடாது. ஏனென்றால் மனிதர்கள் அநேக நேரங்களில் தான் எடுத்த முடிவில் கடைசி வரை உறுதியாய் நிலைத்திருப்பதில்லை. அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வைத்து மோசம் செய்கிறவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ எண்ணாகமம் 23:19 பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பொய்யாய் பேசி யாரையும் வஞ்சிக்கிற தேவன் அல்ல. ஏனென்றால் அவர் பொய்யுரையாத தேவன் என்று தீத்து 1:3 வேதம் கூறுகிறதே. அது மாத்திரமல்ல, நம்மை கரம் பிடித்த தேவன் நம் இறுதி மூச்சு உள்ளவரை நம்மை விட்டு நீங்குவதில்லை. நாம் தான் நம்முடைய வீணான கிரியைகளினால் அவரை விட்டு விலகி தூரம் போவோமே அல்லாமல் மற்றபடி கர்த்தர் ஒருபோதும் நம்மை விட்டு தூரம் போவதே இல்லை. வேதத்தில் சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். இதன்படி பார்த்தால் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார் என்றால் நாம் அவரை கூப்பிடக்கூடிய விதத்தில் நம் அருகில் தான் இருக்கிறார் என்பது புரிகிறதல்லவா? ஆகவேதான் யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உறுதியளித்திருக்கிறார். ஆகவே ஆபத்து நெருங்குகிற சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஏனென்றால் சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று வேதம் கூறுகிறது. ஆமேன். அல்லேலூயா.